ஒரு மனிதரோட ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா அவருக்கு உடம்புல ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுமா. உதாரணத்துக்கு ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள் வருவதற்கு செவ்வாய் நல்ல இடத்துல இல்லாததுதான் காரணம். அதே போல செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா ஒருத்தரினுடைய திருமணம் தடங்கல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் ஆன கணவனுக்கும் மனைவிக்குள்ளையும் நல்ல புரிதல் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால திருமணமாகாதவர்களுக்கு செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது ஒரு சிறந்த வழியாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில மழையை பெய்ய வைக்கக்கூடியது யார் அப்படின்னா செவ்வாய் தான். அதே சமயத்துல மழையை தடுக்கக்கூடியவரும் செவ்வாய் தான். அதனால விவசாயிகளுக்கு செவ்வாயினுடைய அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே தேவைப்படுது. அதனாலதான் செவ்வாய்க்கு பூமிகாரகன் அப்படின்னு பேர். பூமி புத்திரன் அப்படின்னே சொல்றோம். அதாவது பூமிக்கு பிறந்தவர் செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் பூமிகாரகன் அப்படிங்கிறதுனாலையும், அதாவது நிலம் நீச்சு போன்ற சொத்துக்கள் ஒரு மனிதருக்கு நிறைய இருக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அருள் வேணும். அதனால மழையை பெய்ய வைக்கக்கூடியவரும் நிலம் நீச்சு போன்ற சொத்துக்களை கொடுக்கக்கூடியவரும் விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமாகவும் நவகிரகத்துல மிகவும் முக்கியமான கிரகமாகவும் இந்த செவ்வாயானவர் இருக்கார். இப்படி ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இல்லாததுனால கஷ்டப்படக்கூடியவர்கள் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஜபித்து, அதாவது முடிஞ்ச போது இந்த ஸ்லோகத்தை ஜபித்து முடிஞ்ச போது துவரையை தானம் செய்து வந்தால் அவர்களுக்கு செவ்வாயோட தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் வாங்க. பூமி புத்ரோ மகா தேஜோ ஜகதாம் பயகிருத் சதா விருஷ்டி கர்த்தாச்ச பீட்டாம் ஹரதுமே குச்சஹ என்று இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச போது ஜபம் செய்து துவரம் பருப்பை முடிந்த போது தானம் செய்து வந்தால் செவ்வாயோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூமி புத்திரன் அப்படின்னு சொல்றா போல பூமிக்கு புத்திரனாக மகனாக பிறந்தவரும் பெரிய தேஜசுடையவரும் உயர்ந்த ஒளி படைத்தவரும் ஜகதாம் பயகிருத் சதாக, அதாவது உலகத்துக்கு பயத்தை போக்குபவராகவும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானவர் மழையை உற்பத்தி செய்யக்கூடியவராகவும் மழையை தடுப்பவராகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த செவ்வாயானவர் என்னோட ஜாதகத்துல கெட்ட இடங்கள்ல இருக்கிறதுனால எனக்கு நேரக்கூடிய தோஷங்களையும் தீமைகளையும் நீக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நாம செவ்வாய பிரார்த்தனை பண்றோம்.